சற்று முன் மோடி அதிரடி கைது. பரபரப்பில் டெல்லி. அதிர்ச்சியில் பாஜக தொண்டர்கள். பிரதமர் பதவியை பிடுங்கும் தேர்தல் ஆணையம். 48 தொகுதிகளில் வாக்கு இயந்திரங்கள் போலியாக மீண்டும் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நீதிமன்றம் உத்தரவால் பேரதிர்ச்சியில் மோடி. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் காந்தி பெங்களூரு மத்திய தொகுதி உட்பட 48 மக்களவை தொகுதிகளில் வாக்குத்தட்டு நடந்ததாக குற்றம் சாட்டியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. காங்கிரசின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் நேற்றைய தினம் நடைபெற்ற மூத்த கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் பேசியுள்ள ராகுல் காந்தி, பாஜகவிடன் குறுகிய வித்தியாசத்தில் தோல்வியடைந்த 48 தொகுதிகளிலும் பெங்களூரு மத்திய தொகுதியிலும் தான் ஏற்கனவே குறிப்பிட்ட அதே முறைகேடுகள் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவித்ததாக காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் இந்த இடங்கள் குறித்த விவரங்களை தங்கள் கட்சி 7-8 கட்டங்களாக பகிர்ந்து கொள்ளும் என்று காங்கிரஸ் வட்டாரங்கள் மேலும் தெரிவித்துள்ளது. 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜக 240 இடங்களை வென்றது. அந்த வகையில் மக்களவைத் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு பிறகு நடைபெற்ற மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து தேர்தல் ஆணையத்திற்கும் ஆளும் பாஜகவிற்கும் இடையே சரியான போட்டி இருப்பதாக ராகுல் காந்தி பலமுறை குற்றம் சாட்டினார். பொது தேர்தல்களில் காங்கிரஸ் உட்பட மகா விகாஸ் அகாடி கூட்டணி மகாராஷ்டிராவில் பாஜக தலைமையிலான மகாயுத்தியை விட அதிக இடங்களை வென்றது. இருந்தாலும் மகாயுதி மாநில சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்றது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி தேர்தல் ஆணையத்திற்கு எதிரான அணுகுண்டு என்று அவர் விசாரித்த ஆதாரங்களை ராகுல் காந்தி வெளியிட்டார். காங்கிரஸ் ஆளும் கர்நாடகாவின் பெங்களூரு மத்திய நாடாளுமன்ற தொகுதியின் கீழ் வரும் மகாதேவ்புரா சட்டமன்ற தொகுதியின் தரவுகளை மேற்கோள் காட்டி தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் சேர்ந்து சதி செய்ததாக அவர் குற்றம் சாட்டினார். அது மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையம் இந்த குற்றச்சாட்டுகளை உறுதியாக நிராகரித்து ராகுல் காந்தி தனது புகாரை முறைப்படுத்த ஒரு பிரமாண பத்திரத்தில் கையெழுத்திடுமாறும் கேட்டுக்கொண்டது. ஆனால் அவர் அதை மறுத்துவிட்டாராம். மேலும் ஏற்கனவே அரசியலமைப்பின் மீது சத்தியம் செய்துவிட்டதாக ராகுல் காந்தியும் கூறியிருக்கிறார். இந்த நிலையில்தான் தற்போது மற்றொரு மிக பெரும் குற்றச்சாட்டை ராகுல் காந்தி முன்வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. அது குறித்த தரவுகளை பல கட்டங்களாக வெளியிடுவதாக அக்கட்சி கூறியுள்ள நிலையில் மீண்டும் ராகுல் காந்தி அதிரடி அரங்கேறப் போகும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் உறுதியாக பாஜகவின் ஆட்சி கவிழ்க்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் 48 தொகுதிகளுக்கான ஆதாரங்கள் சிக்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த 48 இடங்களில் மீண்டும் தேர்தல் நடத்தப்படும் என்று நீதிமன்றமும் தீர்ப்பளிக்க உள்ளதாக, பாஜக ஆட்சி கவிழ்க்கப்படும் என்றும் அதிர்ச்சி தகவல்கள் தற்போது நீதிமன்ற வட்டாரங்களில் வழக்கறிஞர்கள் மத்தியில் பேச்சுக்கள் அடிபடுகிறது. இந்த தகவலானது பிரதமர் மோடி அவர்களையே பதட்டமடைய வைத்துள்ளதாகவும் டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணத்தினால் பிரதமர் மோடி அவர்களின் பதவியும் பறிபோகலாம் என்றும் ஒரு சில தகவல்கள் சொல்லப்படுகிறது.